புது வாழ்வு தந்தவரே, புது துவக்கம் தந்தவரே, புது வாழ்வு தந்தவரே, புது துவக்கம் தந்தவரே. நன்றி உமக்கு நன்றி, முழு மனதுடன் சொல்கின்றோம். நன்றி உமக்கு நன்றி, மன நிறைவுடன் சொல்கின்றோம். கரங்களை தட்டி நன்றி உமக்கு நன்றி, முழு மனதுடன் சொல்கின்றோம். நன்றி உமக்கு நன்றி. அவருடைய நாம மகிமைப்படுவதாக. ஆண்டவரும் அருமை இரட்சகருமாகிய இயேசுவின் நாமத்தினாலே இந்த புதிய நாளிலே கூட தேவன் நம்மோடு கூட பேசுவாராக. தேவாதி தேவன் எங்களோடு பேசுங்க. இயேசுவின் நாமத்தின் பிதாவே. ஆம். எடுத்து வாசிப்போம். 1 தீமோத்தேயு 1ஆம் அதிகாரம் அதுல 19ஆம் வசனத்துல வாசிப்போம். இந்த நல் மனசாட்சியை சிலர் தள்ளிவிட்டு விசுவாசமாகிய கப்பலை சேதப்படுத்தினார்கள். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. விசுவாசம் என்பது ஒரு வரம். விசுவாச பட்டியல் எபிரேயர் புஸ்தகத்தில் எழுதப்பட்டிருக்கும். விசுவாசிக்கிறவனுக்கு எல்லாம் கூடும். விசுவாசத்தினாலே நீதிமான் பிழைப்பான். ஆமே. கர்த்தருக்கு மகிமை உண்டாகுது. அப்ப விசுவாசிக்கிறவன் தான் யாருங்க? கர்த்தருடைய நிச்சயமாக நான் அந்த வார்த்தையில என்ன பண்ணுவேன்? நான் உறுதியா இருப்பேன். ஆபிரகாம் அந்த விசுவாசத்துல உறுதியா இருந்தார். தேவன் நிச்சயமா எனக்கு தருவார் என்று பொறுமை வேணும். விசுவாசத்துக்கு என்ன வேணுமா? பொறுமை வேணும். விசுவாசத்துல பொறுமை இழந்துரும். அவன் என்னடா இவ்வளவு நேரம் ஜெபம் பண்ணி ஒன்றுமே நடக்கலடா அப்படின்னு சொல்ல பண்ணுவான். டக்குன்னு வேற மாதிரி என்ன பண்ணுவாங்க? ஜெபம் பண்றதை விட்டு கடைசி ஜெபம் பண்றதை நிறுத்திட்டு பைபிள் படிக்காம துன்மார்க்கமான காரியங்கள் செய்யப்படுவான். ஆமா. ஆவியில தொடங்கி ஆவியில முடிக்காம மாமிசத்தில் முடிக்க போடுவான். அப்ப நல்ல ஆரம்பத்து நல்ல விசுவாசம் ஆரம்ப ஸ்டேஜ்ல இயேசு ஏற்றுக்கொள்ளும் பொழுது பயங்கரமா ஜபம் தான், பயங்கரமான வேத வாசிப்பு தான், பயபக்தி தான், நடுக்கம் தான், பயம்தான், மரியாதமான பேச்சு தான். ஆனா நாளாக நாளாக அது அந்த விசுவாச கப்பல் என்ன பண்ணும்? அவன் விசுவாசம் என்பது ஒரு வரம். அந்த விசுவாசம் கப்பல் என்று சொல். விசுவாச கப்பலை சேதப்படுத்தினார்கள். விசுவாசமா இருக்கும் பாரு, விசுவாசமா இருக்கு, விசுவாசத்தை பாருன்னு சொல்லி இல்ல. தேவனுக்கு இந்த தெரியும். அவன் நம்மளும் விசுவாசத்தை நினைச்சுக்க முடியாது. தேவன் கொடுக்குற விசுவாசத்துல தான் நம்மளுக்கு கர்த்தர் கொடுக்குற விசுவாசம். அந்த விசுவாச பாதையில என்ன பண்ணும்? அதுல விசுவாச பாதையில பொறுமையோடு கூட நம்ம விசுவாசத்தை விட்டுறக்கூடாது. ஆமா. பேதுரு என்ன பண்ணா? கடல்ல நடக்கும் பொழுது இங்கிட்ட பாக்குறான். நல்லா தான் நடந்து வரான், தண்ணியில் நடந்து வரான் பேதுரு. ஆனா நான் அங்கிட்டு திரும்பி பார்க்கும் பொழுது டக்குன்னு கடல் என்ன பண்ண? அப்ப ஆண்டவர் சொல்றாரு, விசுவாசி ஏன் என்ன பண்ண? ஏன் நீ சந்தேகப்பட்டாய்? என்னைய சந்தேகப்பட்ட அப்படிங்கிற. அப்ப அதுக்கு முன்னாடி நீரே ஆனால் என்ன பண்ணா? நடந்து வராகும். அப்ப முதல்ல நம்ம ஆண்டவர் முதல்ல சரியா நம்ம அறிந்து கொள்ளணும். கர்த்தருக்கு மகிமை. எப்ப அறிந்து கொள்ள முடியும்? நீ வேதத்தை எப்படி விசுவாசம் வளரும்? வேதத்தை நீ அடிக்கடி படிச்சு அதை தியானிக்க, அதை ஒரு நாள் நீங்க என்ன பண்ணும்? உட்கொள்ளணும். இன்னைக்கு வேதனை படிச்சவன் இன்னைக்கு நான் படிக்கலையா, அவர் டிக் மார்க் வச்சு என்ன பண்ணுவோம்? நோட்டை வச்சு இன்னைக்கு வேதனை படிச்சிருக்கேன், அதிகாரம் படிச்சிருக்கேன். அப்ப விசுவாசம் தான் கேள்வினால என் விசுவாசம் வளரும். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளை, சில என்ன நல் மனசாட்சியை சிலர் தள்ளி விட்டு, நல் மனசாட்சி பரிசுத்த ஆவியானவர் நல்ல மனசாட்சி நல்ல இருதயத்தை எல்லாம் கொடுப்பாரு. அப்ப தேவன் பேசுறத பரிசுத்த ஆவியான தள்ளி விட்டு நம்ம மனசாட்சி நமக்கு இஷ்டப்படி நம்ம செய்யாம அப்படி இல்லை. பரிசுத்த ஆவியானவருக்கு பரிசுத்த ஆவியான சொல்லும் பொழுது சரிங்க ஆண்டவரே, இந்த வருஷம் உள்ள பேசுவார். நீ போய் பேசுற என்ன பண்ண? உண்மையை பேசு அப்படின்பாரு. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நீ இந்த மாதிரி காரியங்களை செய்ய என்ன பண்ணு? கவனமாயிரு. இப்படி மாதிரி இச்சையான பார்வை பார்க்காத அப்படின்னு சொல்ல பண்ணு. அவன் கவனமா, உன்னுடைய கண்களை கவனமா இருக்கட்டும், உன் சரீரம் கவனமா இருக்கும். உன் சரீரத்துல நான் தங்குற இடம், உன் குடும்பத்தை நான் உலாவுகிற இடம். அப்போ உன் சரீரத்தை என்ன பண்ணு? நீ பாதுகாப்போடு கூட நல் மனசாட்சி உள்ளவனாயிரு. அந்த மனசாட்சி என்ன பண்ணும்? சுத்தம் உள்ளதாய் காணப்பட வேண்டும். சுத்த இருதயம் உள்ளவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் தேவனை தரிசிப்பார்கள். அப்ப விசுவாசம் என்ற கப்பலை, அது ஒரு கப்பல். கர்த்தருக்கு நீதிமொழிகள் 31 அவர் ஒரு பெரிய கப்பலை போல இருக்கானோ. கர்த்தருக்கு அவருடைய விளக்கு என்றைக்கும் அணையாது. கர்த்தர் அந்த விசுவாசம் என்ற விளக்கு எப்பயும் பிடிச்சுங்க. மணவாளனை சந்திக்க அந்த புத்தியுள்ள ஸ்திரீ அந்த 5 கனி என்ன பண்ணாங்க? எண்ணெயும் தீவெட்டி என்ன பண்ண ஆயத்தத்தோட இருக்கிறாங்க. அந்த விசுவாசத்தை பாருங்க. நிச்சயமே அப்படியே. ஆனா 5 பேர்ட்டு என்ன பண்ண? என்ன காலியாயிடுச்சு. இன்னைக்கு நிறைய பேர்ட்டு என்ன பண்ணு? எண்ணெயும் மாணவன் காலியாகுது. என்ன காலியாயிட்டு? ஜெபன்ற என்ன காலியாயிட்டு? ஸ்தோத்திரம். தேவனை தேடுற என்ன பண்ணுது? அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா நாளில் உலகத்தோடு கூட என்ன பண்ணும்? உலகத்துக்கும் வாழ்ந்துக்கிட்டு இயேசுக்கும் வாழ்ந்துட்டு, உலகமும் வேணும் இயேசுவும் வேணும், அங்கிட்டும் மாதிரி இங்கிட்டும் மாதிரி இல்லை, ஒரே விசுவாசம். சாத்ராக் மேஷாக் சொல்றாங்க, நாங்கள் ஆராதிக்கிற தேவன்கள் என்ன பண்ணாரு? அப்போ அப்படிப்பட்ட பொற்சலுக்கு முன்னாடி என்ன பண்ணல?
ஆமா, இயேசு உருவதை நாங்கள் ஆராதனை செய்வோம். அவருக்கு தான் எங்க சரீரம். அந்த விசுவாசத்துல உறுதியா நின்றாங்க. என்ன நடந்தது? டீச்சரை தூக்கி போட்டாங்க. டீச்சர் என்ன பண்றாங்க? தூக்கி போடுறாங்க. 4வது நபராக இயேசு உலாவுகிறார். அந்த விசுவாசத்தை என்ன பண்ண? சேதப்படுத்தலை, உறுதியா இருந்தாங்க. நீ உறுதியா இருங்க, கர்த்தர் உங்க மத்தியில் உலாவுவார். உங்கள் பிரச்சனை நடுவில் அவங்க பிரச்சனை உலாவிட்டு தேவனாகிய கர்த்தர் உங்களுக்கு உலாவி கொண்டு உங்களுக்காக யுத்தம் பண்ணி உங்களை இடத்துல ஜெயிக்க வைப்பார். அந்த இடத்துல பெரிய ஒரு ஆசீர்வாதம் உண்டாகும். சாத்ராக் மேஷாக்கும் அவங்க வணங்க முடியல எல்லாரும் இப்ப இவங்க தெய்வம் உண்மையான தெய்வம், இந்த இயேசு கிறிஸ்து உண்மையான தெய்வம், எல்லாமே ஒரு பயங்கரமான ஒரு ஆசீர்வாதம். விசுவாசம் வைக்க ஆரம்பிச்சாங்க. கர்த்தருக்கு மகிமை உண்டாகுதா. நம்ம அப்படிப்பட்ட விசுவாசத்துல வளர்களாய் காணப்படணும். விசுவாசத்தை தட்டி எழுப்புறவர்களாக விசுவாசம் ஆண்டவரே எனக்கு இந்த விசுவாசத்தை என்ன பண்ண இன்னும் எனக்கு பெருக பண்ணுங்க ஆண்டவன் சொல்லி தேவன்கிட்ட கேட்கும் பொழுது நிச்சயமாய் பெருக பண்ணும். ஒரு காரியம் ஜெபம் பண்ணிக்கிட்டு இருக்கிறீங்களா, அந்த காரியம் தாமதமாக நிச்சயமா வரும். குறித்த கால தரிசனம் வைக்கப்பட்டிருக்கிறது, முடிவுகளை விளங்கும், அது போய் சொல்லாது. மனுஷன் போய் சொல்லுவான், கர்த்தர் போய் சொல்ல முடியாது. மாறாதவர், மகிமையானவர், வல்லமையுள்ளவர், நிச்சயமாய் சாரருடைய கற்பத்தை திறந்த கர்த்தருடைய வல்லமை செத்து போச்சு. சாரருடைய இறுதி அந்த கற்பம் செத்து போச்சு, வயசாகி போச்சு அவங்களுக்கு. ஆனா கர்த்தர் கருப்பை திறந்து ஆண் குழந்தை தேவன் தந்தார். கர்த்தருக்கு மகிமை உண்டா. நட்சத்திரங்கள் போல சந்ததி ஆசீர்வதித்த தேவன் உங்களை விட்டுருவாரா? விசுவாசத்துல உறுதியா இருங்க, தேவனுடைய வார்த்தையில உறுதியா இருங்க, உங்க ஜெபத்துல உறுதியா இருங்க. ஜெபத்துல எப்படி இருக்கணுமா? உறுதியா இருக்கும், நம்பிக்கையில சந்தோஷமா இருக்கும், பொறுமையா இருந்து என்ன பண்ண அதை பொறுமையா கர்த்தாவே அந்த விசுவாசம் என்ன வர்த்திக்க பண்ணுங்க அப்படி சொல்லி கேளுங்க. நீங்க சேதப்படும் பிசாசு என்ன பண்ண விசுவாசம் என்ன பண்ணுவான்? அலட்ட பார்ப்பான். இல்லைன்னா ஆண்டவர் கருத்தை பிடிச்சிருக்க, அவர் என்னுடைய கருத்தை பிடிச்சிருக்காரு. உறுதியா இருங்க, நிச்சயமாய் நீங்கள் ஆஸ்வதிக்கப்படுவீங்க. தாவி சொல்றான், கர்த்தருக்கு முன்பாக வச்சு நான் அசைக்கப்படுவது எத்தனையோ காரணம் அசைச்சு பார்த்தது. அந்த விசுவாசத்தை உறுதியா இருந்தான். சமஸ்த இஸ்ரவேலுக்கும் ராஜா பெரிய கோலியாத்து, அவன் அடிக்க எல்லாரும் பின்னாடி ஓடுறாங்க. என்னடா அப்படி ஒரு கொலைக்காரன் அடிக்க முடியாது. விசுவாச கர்த்தருடைய நாமத்துல அடிக்கிற என்ன பண்றான்? வந்தவன் அடிக்கிறான் பாருங்க. எதுக்கும் பயப்படாதீங்க, நம்மளோட கர்த்தர் இருக்கிறார். நம்மளுடைய உயிர் கொடுத்த தேவன், நம்மளுடைய வழிநடத்த விசுவாசம் அவர் கொடுத்திருக்கிறார், அவர் தொடங்கி இருக்கிறார், நிச்சயமாக முடிப்பார். சோமனுமா பரிசுத்த தேவனே நன்றி செலுத்துகிறோம்ப்பா. நாங்கள் விசுவாசத்தை ஆண்டவர் நாங்கள் சேதப்படுத்தாதபடிக்கு நாங்கள் ஆண்டவரே இன்னும் விசுவாசத்துல வளரத்தக்கதாக நல் மனசுள்ளவனாக ஆண்டவரே நல்ல காரியங்கள் செய்வதா எங்களை மாற்றுங்க. அற்புதங்களை செய்யும் நாளுக்கு நாங்கள் விசுவாசம் வளரட்டும், பெருகட்டும், அற்புதம் நடக்கட்டும், இந்த நாம மகிமைப்படட்டும். இயேசுவின் நாமத்தின் பிதாவே, ஆமென். காட் பிளஸ் யூ. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. புது வாழ்வு தந்தவரே, புது துவக்கம் தந்தவரே, புது வாழ்வு தந்தவரே, புது துவக்கம் தந்தவரே, நன்றி உமக்கு நன்றி, முழு மனதுடன் சொல்கின்றோம். நன்றி உமக்கு நன்றி, மன நிறைவுடன் சொல்கின்றோம். நன்றி உமக்கு நன்றி, முழு மனதுடன் சொல்கின்றோம். நன்றி உமக்கு நன்றி, மன நிறைவுடன்